سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். சிக்குண்டுட்டாங்க. இப்ப அவங்க அதுலேருந்து மீட்டு கொண்டு வரணும். மீட்டு வருவதற்கான வழி என்ன? உடனடியாக ஆற்ற வேண்டிய ஒரு செய்தி, ஒரு பணி, அதில் இருந்தவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசு மட்டுமல்ல பொதுமக்களும் கூட அதில் களத்தில் நின்று இந்த மீட்டு வரக்கூடிய அந்த பணியை செய்ய வேண்டும் என்பது பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இஸ்லாம் சொல்லித் தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பள்ளிவாசலிலே அமர்ந்து இருக்கிறார். தொழுகையினுடைய நேரம் கூட கிடையாது, தொழுகையினுடைய நேரம் கூட இல்லை, தொழுகை அல்லாத நேரத்திலே பள்ளிவாசலிலே அமர்ந்து இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யதார்த்தமாக பள்ளிக்கு வருகிறார்கள். பள்ளி என்ன செய்றாங்க, அந்த மஸ்ஜித் நபவிக்கு பள்ளிக்குள்ள வர்றாங்க. அப்படி வருகிற பொழுது அங்கே பார்த்தால் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்கன்னு சொன்னா அங்கே அமர்ந்து இருக்கிறார்கள். அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அங்கே அமர்ந்து இருக்கிறார்கள். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த நேரத்தில் தொழுகையினுடைய நேரம் கூட இல்லை, தொழுகைக்கு இன்னும் நேரம் இருக்கிறது, நீங்க முதலாவதாக ஆரம்பமாக இப்பொழுதே வந்து அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களது முகத்திலே கவலைக்கான ரேகைகள் தெரிகிறது, துன்பத்திற்கான ஏதோ சிக்கல் இருப்பதை போன்ற ஒரு உணர்வை உங்கள் முகம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்ன செய்தி, ஏன் வந்திருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல என்னை கடுமையான துன்பம் பீடித்திருக்கிறது, நான் கடனால் சிக்குண்டு போயிருக்கிறேன், கடன் சுமை என்னை மிக வருத்தப்படுத்த வைத்துக் கொண்டிருக்கிறது, கடனை என்னால் அடைக்க முடியாத சூழ்நிலையிலே நான் இப்பொழுது மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறேன், பள்ளிவாசலிலே வந்து அமர்ந்திருக்கிறேன், ரப்பிடத்திலே கேட்கலாம் என்ற நிலையிலே நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க, ரப்பிடத்திலே கேட்க போகிறீர்கள் அல்லவா, நான் ஒரு துஆவை உங்களுக்கு சொல்லி தருகிறேன், நான் ஒரு துஆவை, ஒரு பிரார்த்தனையை, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனையை, துன்பத்தில் இருந்து நீங்கள் மீளுவதற்காக, கடனில் இருந்து மீளுவதற்காக வேண்டி ஒரு பிரார்த்தனையை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், மீண்டு வருவதற்கான அந்த வழியை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் என்று சொல்லி ஒரு துஆவை சொல்லி கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸனி, கவலையிலிருந்து அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், எனக்கு ஏற்பட்டிருக்கிற மனச்சோர்வு, கவலை, இதில் இருந்து ரப்பே நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், அதே போன்று இடத்திலே இயலாமை வந்துவிடக் கூடாது, ஏற்பட்டிருக்கிற இந்த பேரிடர், இந்த சிக்கல் எனக்கு இயலாமை ஏற்படுத்திவிடக் கூடாது, என்னுடைய அந்த கடன் சுமை, நான் கொண்டிருக்கிற அந்த துன்பம் எனக்கு இயலாமையை ஏற்படுத்திவிடக் கூடாது, அது மட்டுமல்ல வல் கஸலி, அதனால் எனக்கு சோம்பேறித்தனமும் வந்துவிடக் கூடாது, அதில் இருந்து நான் ரப்பே உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் வஅஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால், கடன் சுமையிலிருந்தும் அதே போன்று மனிதர்களுடைய அடக்குமுறையிலிருந்தும் ரப்பே நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று மீண்டு வருவதற்கான அந்த பாதையை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த தோழருக்கு அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழிகாட்டுதலாக, மீண்டு வருவதற்கான ஒரு பிரார்த்தனையாக வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனையை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக அன்பிற்கினியவர்களே, ஆறுதல் சொல்ல வேண்டும், மீட்டெடுப்பதற்கான வழிவகைகளை கையாள வேண்டும், மக்கள் அதில் என்ன செய்யணும்னு சொன்னா தீவிரத்தை காட்ட வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே போன்று துன்பத்திலே சிக்குண்டிருப்பவர்களுக்கு மீட்டெடுப்பதற்கு என்னால் இவ்வளவு தான் முடிகிறது என்று இருக்கும் நிலையிலே பிறரிடத்திலே உதவி செய்யணும்னு சொன்னா உதவியை கேட்க வேண்டும். என்னால் அவ்வளவு முடியும், அல்லது குறைந்தபட்சம் என்னால் அடுத்தவர்களுக்கு நான் இந்த செய்தியை எத்தி வைக்க முடியும் என்ற அடிப்படையிலே என்ன செய்யுங்கன்னு சொன்னா, மக்கள் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வாங்க என்ன செய்யலாம், அவங்க போய் அவங்களை பாதுகாக்கலாம், அல்லது அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கலாம், உணவை கொடுக்கலாம், தண்ணீரை கொடுக்கலாம், அல்லது என்ன நம்மளால முடியுமோ அதை செய்யலாம் என்று சொல்லி தெரியாத மக்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களுடைய உதவியையும்
பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் இஸ்லாம் சொல்லித் தருகிற வழியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்கள். அதே போன்று மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எரியிற வீட்டுல புடுங்கிறது ஆதாயம்னு சொல்லி. அதுபோன்று பேரிடர் காலங்களிலே கிடைப்பது லாபம் என்று சொல்லி அங்கு கூட களவாடக்கூடிய, திருடக்கூடிய, கொள்ளையடிக்கக்கூடிய மக்களை, மனிதர்களை இன்றைய சமூகத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேரிடரில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களிடத்தில் மனித நேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுங்கள், அதை செய்யணுமே தவிர அங்கிருந்து என்ன கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் அந்த இடத்திற்கு செல்லாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகளை பார்க்கும் அன்பிற்கினியவர்களே. அது மட்டுமல்ல, இன்னொன்றை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு படிப்பினையாக அமைய வேண்டும். மக்களுக்கு படிப்பினையாக இவ்வளவு பெரிய நிகழ்வு, இதில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல், இந்த பேரிடர்கள் தடுக்கிற படிப்பினை என்று சொல்லி படிப்பினையை நமக்கு கொடுக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டுமே தவிர அதையும் கடந்து செல்வோம் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே நாம் நஷ்டவாளிகளாக இருப்போம் என்பது இந்த பேரிடர்கள் சொல்லுகிற ஒரு பாடமாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. ஆக பேரிடரில் சிக்கொண்டிருப்பவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை நாம் பட்டியல் போடலாம். ஆனால் நாம் சொல்லியிருக்கிற செய்தி 1-2 செய்தி தான்.